நீங்கள் போன வாரம் வீடியோவில் வந்து வேகமானில் வாங்கின அலங்கார செடிகளை பார்த்தீங்க. அந்த அலங்கார செடிகளை வந்து நான் ஒரு வாரம் கழித்து தான் இந்த தொட்டியில் வந்து நடவு செய்ய போகிறேன். ஏன்னா வேகமானில் வந்து தட்பவெப்பநிலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய தட்பநிலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ நம்ம செடிகளை வாங்கி வளர்க்கும்போது, இது மாதிரி மலைப்பிரதேசத்தில் வந்து வாங்கி வளர்க்கும்போது முதல்ல நம்ம தட்பவெப்பநிலை கொஞ்சம் ஒரு வாரம் பழகிட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை வந்து நம்ம என்ன செய்யணும், தொட்டியில் நடணும். அதை நிழலில் தரக்கூடிய செடிகள் வந்து கண்டிப்பாக நிழலில் தான் நம்ம வைக்கணும். இது பழைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா எப்படி பாட்டிங் மிக்சர் தயார் பண்ணிக்கிறது, எப்படி பாட்டிங் மிக்சர் வந்து தொட்டிகளை போடுறது முறையாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே முறையை தான் இப்போ நான் கையாளுறேன். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் வந்து சில உடைஞ்ச தொட்டி கல்கள் இல்லை சில செங்கலில் போடலாம். அதை போட்டு முடிச்சுட்டு அது மேலே கொஞ்சம் நம்ம மண்ணை தூவிடுறோம். இது மண்ணை தூவின பிறகு தான் நம்ம அந்த பாட்டிங் மிக்சரை போட போகிறோம். இதை வந்து நம்ம ஏன் இந்த கற்களையும் மணலும் போடுறதுனா, நம்ம செடி வளர்ந்து வரும்போது இது லேசாக எடுத்துடலாம் எளிமையாக. அப்புறம் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணியை வந்து நன்றாக வடிஞ்சு கீழே போயிடும். இல்லை தண்ணியை வந்து தொட்டியில் கட்டினீங்கன்னா செடிகள் வந்து சீக்கிரம் அழுகிறோம். அந்த நீரோட்டத்துக்கும் அந்த காற்றோட்டத்துக்கும் தான் இந்த செங்கலும் மணலும் நம்ம உள்ளே போடுறோம். இப்போ நான் தயார் பண்ண பாட்டிங் மிக்சரை வந்து தொட்டிக்குள்ளே போட போகிறேன். தொட்டியில் மாட்டிங் மிக்சர் போடும்போது நம்ம முழுமையாக போடக்கூடாது, பாதி அளவு போட்டுட்டு தான் இந்த செடியை நான் இப்போ நடவு செய்ய போகிறேன். அந்த நடவு முறையை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சிசர் எடுத்துக்கிட்டு இந்த சிசரில் இருந்து இந்த பாலித்தீன் கவரை லேசாக கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்த பிறகு அடியில் இருக்க சில வேர்கள் இருக்கணும், அதை நம்ம கொஞ்சம் பக்குவமாக என்ன செய்யலாம், களைச்சி விட்டுடலாம். இன்னும் மெதுவாக நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணி இந்த மண்ணை கொஞ்சம் லேசாக களைச்சி விட்டுடணும். களைச்சி விட்ட பிறகு இந்த கன்றை வந்து அலங்கார செடி கன்றை வந்து நம்ம தொட்டியில் நடணும். நட்டுட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சம் பாட்டிங் மிக்சரை போட்டு நிரப்பிடுறோம். இப்போ பகுதியில் உள்ள பாட்டிங் மிக்சரை இதுக்குள்ளே நம்ம போட்டுறேன். போட்டுட்டு லேசாக ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்தா இந்த கன்று வந்து காற்றில் ஆடாமல் இருக்கணும். இது நான் வாங்கின அலங்கார செடியில் பாலித்தீன் பேக்கை எடுத்துட்டேன். பாலித்தீன் பேக்கை எடுத்துகிட்டு அடியில் இருக்க மண்ணை கொஞ்சம் நீக்கிட்டு ஒரு சில வேர்கள் இருக்குது வந்து நம்ம கட் பண்ணி விட போகிறேன். கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல புது வேர் கிடைக்கும். ஸோ இந்த கண்ணை தான் நான் தொட்டியில் இப்போது நடவு செய்ய போகிறேன். நீங்கள் நீர் விடும்போது தண்ணீர் கண்டிப்பாக கட்டக்கூடாது. அந்த கொடுக்குற தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக தொட்டியில் வந்து வழிஞ்சு கீழே போயிடணும். அலங்கார செடிகளை வளர்க்கும்போது இந்த மாதிரி எளிமையான முறையை கடைபிடிக்கும்போது வீட்டில் வந்து நம்ம இந்த செடிகளை வந்து குறைந்த பராமரிப்பில் மிக எளிமையாக வளர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி முறையை நீங்கள் பின்பற்றி செடிகளை வளர்க்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் நான் ஒரு சில நறுமண மரங்களை வாங்கியிருக்கேன். அது என்னென்ன மரம் என்பது அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.